ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 2.5 கிலோ அளவுக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். பிரியாணியில் வந்து இடையில நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. 2.5 கிலோ பிரியாணி வந்து 20 பேர் வந்து சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதற்கு என்னென்ன தேவைங்கிறத நான் பார்த்துடலாம். இப்போ இந்த பிரியாணி நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த பிரியாணியோட லாஸ்ட்டு எண்டில் வந்து நான் முட்டை கிரேவியும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு முட்டை கிரேவி நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 2.5 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்தை இந்த ஸ்லைசரில் தான் நான் வந்து சன்னமாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்லைஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்குங்க, சீக்கிரம் வதங்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் கையில் கட் பண்ணும்பொழுது பெருசாக வரும் வெங்காயம். இந்த மாதிரி ஸ்லைசரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே தயிர் பச்சடிக்கும் கூட இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவும் இருக்கும், இந்த ஈஸியான மெத்தடு, இந்த மெத்தடு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் வந்து நான் தோல் உரித்து நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். பிரியாணிக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2.5 கிலோ 3 கிலோ செய்கிறது அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து பாத்திரம் மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கிளறும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் அடுப்பும் நல்ல ஸ்பீடாக எரிஞ்சிச்சுன்னா வேலையும் நமக்கு ரொம்பவே சீக்கிரம் முடிஞ்சிடும். குக்கிங் ஆயில் பாதி தேங்காய் பாதி இப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது 350 மில்லி மொத்தம் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3மே ஒரு 10 கிராம் அளவுக்கு சேர்த்திக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிஞ்ச வெங்காயத்தை வந்து 1/2 கிலோ அளவுக்கு அரிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதுலேயே வந்து நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், புதினா தலையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகும் பொழுது தான் நமக்கு நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா ஒரு 6-7 போட்டதுக்கப்புறம் அதுலேயே நாம் வந்து புதினா தலை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலை நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு அளவுக்கு போட்டேன் புதினா தலை. ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி வந்து அதிகமாக செய்ய போகிறோம். அதற்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயமும் நான் இந்த பிரியாணிக்கு வந்து நான் அரைச்சி வந்து சேர்த்திருக்கிறேன். நான் இந்த வீடியோவில் காமிக்கலைனாலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அளவுகள் வந்து நான் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நைட்டு வரைக்கும் வச்சாலும் கெடாது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நான் 350 கிராம் போட்டிருக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப்பு, இந்த கப்பு வந்து 1/4 கிலோ அளவுக்கு கப்பு. அதற்கப்புறம் வந்து ஒரு 100 கிராம் போட்டிருக்கிறேன். 350 கிராம் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அளவுகள் தெரியலைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்பில், மெஷர்மெண்ட் கப்பில் வந்து அளந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் அளந்து வந்து எல்லா பொருளையும் சேர்த்திக்குங்க. நம்ம பாட்டு ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா கொஞ்சம் ஒன்று அதிகமாக போயிடும், ஒன்று கம்மியாக போயிடும். இதே மாதிரி வந்து அளந்து சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்லாவும் அமையும் பிரியாணி. நம்ம வந்து வீட்டில் செய்யும்பொழுது ஏனோ தானோன்னு செஞ்சுருவோம். இதே யாராவது வராங்க, கெஸ்ட்டு வராங்கன்னா நம்ம செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்வோம். இப்போ இதில் மல்லித்தலையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கு பின்னாடி நான் மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கிறேன். மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்போ செஞ்சீங்கனாலும் பிரியாணி செஞ்சீங்கன்னா வெங்காயத்தையும் கொஞ்சமாவது நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் வந்து இன்றைக்கி நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து மீடியமான காரம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் காரம் போட்டுறாதீங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஒரு 300 கிராம் போட்டிருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 10 தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணினதும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் இப்போ நான் கொஞ்சோண்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. நம்ம அளவுகள் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோம்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து நல்லா அமையும் பிரியாணி. பிகினர்ஸுங்க கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம பிரியாணி செய்யும்பொழுது கொஞ்சம் பொறுமை மட்டும் ரொம்பவே தேவை. கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி மசாலா வணக்கும்பொழுது மட்டும் நான் வந்து அடுப்பை ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் தான் அளவு பிரியாணி மசாலா. 2.5 கிலோவுக்கு 2.5 ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பாதி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணினதும் நல்லா இந்த மாதிரி வந்து அடியில் பிடிக்காத மாதிரி நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. அடியில் அப்புறம் டக்குன்னு பிடிச்சிருச்சுன்னா நமக்கு பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் நல்லா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தக்காளி நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே பிரியாணிக்கு தக்காளி கம்மி தான் ஆட் பண்ணணும். தயிர் தான் வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணணும். அதே போல் இதில் எலுமிச்சம்பழமும் நான் ஆட் பண்ணுவேன். எலுமிச்சம்பழம் வந்து கண்டிப்பாக சேர்த்தணும். ஏன்னா பிரியாணியில் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். எலுமிச்சம்பழம் சேர்த்தும்போது உதிரி உதிரியாக வரும். நல்லா தயிர் ஊற்றினதுக்கு பின்னாடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி பதமாக வரணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நான் அடுப்பை வந்து ஹையில் வச்சுக்கிட்டேன். பெரிய பாத்திரம் வச்சு செய்யும் பொழுது தான் இந்த மாதிரி கொதிக்கும் பொழுது மேலே வந்து நமக்கு தெரிக்காமல் இருக்கும். இப்போ தயிர் ஊற்றி நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து போட்டுக்கலாம். நான் சிக்கன் 2.5 கிலோ அரிசிக்கு 2.5 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் சிக்கன் வந்து உடையாமல் இருக்கும். சிக்கன்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கொதிக்கட்டும். அதுலேயே வந்து நமக்கு பாதி அளவுக்கு இந்த மசாலாவிலேயே வெந்துடணும். அப்போ தான் நல்லா சிக்கனுக்குள்ளார மசாலாவெலாம் இறங்கும். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டே இருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வதக்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். டக்குன்னு எதுவுமே போட்டுறக்கூடாது. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்ல மசாலாக்கள்லாம் வதக்கணும். வதங்கும் பொழுது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி செய்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் ஒரு சிலர்லாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பிரியாணி செய்கிறது. 1/2 கிலோவாக இருந்தாலும் சரி, 2 கிலோ 3 கிலோ எவ்வளோவா இருந்தாலும் நம்ம அளவுகள் மட்டும் கரெக்டாக போட்டுக்கிட்டோம்னா அதே மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி. பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றுறேன். தண்ணியோட அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து தண்ணி ஊற்றணும். அரிசி எந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அளந்துக்கோங்க அரிசியை. அதே அளவு வந்து 2 மடங்கு ஊற்றுனீங்கன்னா போதும் தண்ணி. நான் அதுலேயே 1.25 அளவுக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன். இப்போ பாத்திரத்தில் நான் வந்து அரிசி போட்டிருந்தேன், அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயே வந்து நான் 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியோட அளவுகள் ரொம்பவே பார்த்து ஊற்றணும். ஏன்னா காவாசி அளவுக்கு நான் தண்ணி ஊற்றலை. 2க்கு 1க்கு 2 தான் நம்ம ஊற்றணும். நான் வந்து காவாசி அளவுக்கு தண்ணி வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணுவோம். எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வடித்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதில் தண்ணி விடும். அப்படி நீங்கள் அரிசி வந்து நல்லா ஃபுல்லாக வடித்து போட்டிங்கன்னா 1க்கு 2 வந்து நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதித்து ஆவி பறக்க இருக்கும் பொழுது தான் வந்து நம்ம அரிசி போடணும். முன்னாடியே அரிசி போட்டக்கூடாது. முன்னாடி அரிசி போட்டோம்னா அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஜீரக சம்பாவில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். பாஸ்மதியில் செய்யலை. ஜீரக சம்பாவில் செய்யும் பொழுது தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்து வந்து ஊற்றிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து இதே மாதிரி நான் சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. அளவுகள் தான் ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து உப்புலாம் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக சரி பார்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா குடிச்சு பாருங்கள். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக எதையுமே ஆட் பண்ணக்கூடாது. இல்லாட்டி ஒவ்வொரு சைடு போய் ஒவ்வொரு பொருள் அப்படி நின்றும். உப்பு உரப்புலாம் இந்த டைமில் தான் நீங்கள் கரெக்டாக வந்து சரி பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பொறுமையாக எதற்காக நான் சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு புரியும், ஒரு சிலருக்கு புரியாது. அதனால தான் நான் தெளிவான விளக்கத்தோடு நான் வந்து பிரியாணி வந்து போடும்பொழுதுலாம் உங்களுக்கு நான் வந்து விளக்கமாக வந்து நான் சொல்கிறேன். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறி விடுங்க. அடிக்கடி கிளறவும் கூடாது. அப்புறம் அரிசி வந்து நமக்கு உடஞ்சிரும். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க அரிசி.
பொறுமையாக போடுங்க அரிசி, மேலையெல்லாம் தெறிக்க போகுது. பார்த்து பொறுமையாக கவனமாக செய்யணும் பிரியாணி செய்யும் பொழுது. பிகினர்ஸுங்களும் ரொம்பவே ஜாக்கிரதையாக செய்யுங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மீதி இருக்கிற மல்லித்தலையெல்லாம் போட்டு நாம் இப்போ தம்மில் விட போகிறோம். தம்மில் விடுறதுக்கு மேலே ஒரு துணியை போட்டுருங்க. துணியை நல்லா பரப்பி போட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா அமுத்தி அதுக்கு மேலே வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. நான் ஒரு டவராவில் தண்ணி பிடிச்சி அதில் வச்சிட்டேன். தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் நான் தம்மில் விட்டுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி ரொம்பவே சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சு பிரியாணி. இப்போ பாத்திரத்தை நம்ம இறக்கிட்டு அதில் ரொட்டி சட்டியை வச்சிடலாம். ரொட்டி சட்டி பழைய இரும்புக்கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வைங்க. அப்படியே வச்சிடாதீங்க தம்மில், கண்டிப்பாக அப்புறம் அப்படியே வச்சா அடி பிடிச்சிரும். இது மாதிரி தோசைக்கல்லை வச்சு வைங்க. வச்சதுக்கு பின்னாடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருளை தண்ணி நான் ஒரு டவராவில் பிடிச்சி வச்சுருக்கிறேன். வெயிட்டான பொருள் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் ஆவிலாம் வெளியில் போகாமல் நல்லா டம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், சூப்பராக ரெடி ஆகிரும் பிரியாணி. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சீக்கிரம் செஞ்சுட்டோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். என்னைய கேட்டால் பிரியாணினா நான் டக்குன்னு செஞ்சுருவேன். அவ்வளோ ஈஸியான ரெசிபி பிரியாணி தான். ஒரு சிலர்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைப்பாங்க பிரியாணி. இதை விட ஈஸியான டிஷ்ஷு எனக்கு எதுன்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டோம்னா உடனே நம்ம செஞ்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. குழையவும் இல்லை, ரொம்பவும் ட்ரையாகவும் இல்லை. எனக்கு கரெக்டான பதமாக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக நெய் ஊற்றினேன். நீங்களும் நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நெய் ஒரு 150 மில்லியாவது கண்டிப்பாக ஊற்றணும் பிரியாணிக்கு. அப்போ தான் சூப்பர் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிரியாணி ரெசிபி. 1/2 கிலோ செய்கிற அளவுக்கும் பிரியாணி நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நீங்கள் போய் பாருங்கள். அதையும் பார்த்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டுடே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு சைட் டிஷ் முட்டை கிரேவி செஞ்சுருந்தேன். முட்டை கிரேவி 15 முட்டை அளவுக்கு நான் கிரேவி செஞ்சுருந்தேன். இப்போ அதையும் பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஆயில் ஊற்றினேன். குக்கிங் ஆயில் ஊற்றினதும் பட்டை, ஒரு ஏலக்காய், கிராம்பு, இது 3மே சேர்த்து ஒரு 5-6 போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாகலாம் போட தேவையில்லை இந்த முட்டை கிரேவிக்கு. பிரியாணிக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷு முட்டை கிரேவி, சிக்கன் பொரிச்சது, அப்புறம் தயிர் பச்சடி. இதுதான் சூப்பரான காம்பினேஷன். இப்போ இதுக்கு ஒரு 300 கிராம் வெங்காயம் நல்லா ஸ்லைசரில் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அதுலேயே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணி நான் போட்டுக்கிட்டேன். நல்லா போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா போட்டுடலாம். வெங்காயம் நிறையா போட்டோம்னா நல்லா கிரேவி நமக்கு நல்லா நிறைய வரும். எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறையா வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது சும்மா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கிரேவி மசாலாலாம் செய்யும்பொழுது ரொம்ப அதிகமாகலாம் இஞ்சி பூண்டுலாம் போடாதீங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட்டே மாறிடும். நெக்ஸ்ட்டு நான் இதுலேயும் வெங்காயம் அரைச்சி வச்சது கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கோங்க கிரேவிக்கு. நீங்கள் கம்மியாக செய்கிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு இதுலேயே நம்ம புதினா தலையை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலையும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா ஒரு 5-6 போட்டிருக்கிறேன். தக்காளி நான் அரிஞ்சு சேர்த்தலை, அரைச்சி தான் சேர்த்திருந்தேன் எனக்கு கிரேவி வேணுன்றதுக்காக. தக்காளி ஒரு 6-7 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி நான் சேர்த்திக்கிட்டேன். வெங்காயம் மட்டும்தான் நான் அரிஞ்சு சேர்த்தனேன். தக்காளி அரைச்சி தான் சேர்த்தனேன். ஏன்னா தக்காளி அப்படியே கட் பண்ணி போட்டால் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தும் பொழுது அப்படியே எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டும் இதில் தான் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி செய்யும் பொழுது. இப்போ இதற்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வதக்கும் பொழுதே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதுக்காக நம்ம ரொம்ப அதிகமாகலாம் ஆயில் ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே இதில் ஆயில் இருந்துச்சு.
அதனால் கொஞ்சோண்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கிட்டேன். இந்த முட்டை மசாலா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இப்போ இதுக்கு என்னென்ன பொடிகள் வந்து ஆட் பண்ணுறேங்கிறத சொல்லிடுறேன். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். இப்போ சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா தூள், அப்புறம் பிரியாணி மசாலா தூள் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலாலாம் நம்ம வீட்டிலையே வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அப்படி இல்லை, அப்போ பிடிச்சிச்சுன்றதுக்காக தான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். கடைசீட்டில் லாஸ்ட்டாக நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சம் வாசமாக இருக்கும்ண்டு. இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் முட்டை வந்து அப்போவே வேக வச்சிட்டேன். இப்போ முட்டையெல்லாம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து முட்டையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா வந்து கட் பண்ணி கீற்றி நடுவில் வந்து கீற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் முட்டையை ஆட் பண்ணணும். உடனேலாம் முட்டையை ஆட் பண்ணிடாதீங்க, இல்லாட்டி பச்சை வாசனை வரும். முட்டை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் முட்டை வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். 2ஆவும் போடாதீங்க, அப்புறம் மஞ்சள் கருகெலாம் அப்படியே வெளியே வந்துடும். ஒவ்வொரு முட்டையும் எடுத்து நடுவில் கீற்றி விட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கீற்றி விட்டோம்னா மசாலாவும் உள்ளுக்குள்ளார இறங்கிடும். அதே மாதிரி முட்டை போட்டதுக்கப்புறம் போட்டு சும்மா கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பின்னாடி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேத்துக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும். இன்றைக்கி பிரியாணி காம்போ, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தயிர் பச்சடி, முட்டை கிரேவி, இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நான் அதுக்காக தான் இன்றைக்கி இந்த மாதிரி பிரியாணி வந்து நான் செஞ்சுருந்தேன். 20 பேத்துக்கு பிரியாணி, 2.5 கிலோ வந்து 20 பேத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சூப்பரான ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.